கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் வருடம், புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி. இன்று சரஸ்வதி பூஜை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய திதி அஷ்டமி காலை 7:23 முதல். நவராத்திரி பண்டிகையின் 9ஆம் நாளான இன்று சக்தி வடிவான அம்பிகையை வாராகியாக தாமரை, மறிக்கொழுந்து போன்ற மலர்களை கொண்டு வழிபட்டு அன்னையின் அருள் பெற வேண்டும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது, துலாமில் சுக்கிரன் புதன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நல்ல நாள். 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சனி என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். வருமானம் நல்லபடியாக இருக்கும். மேஷராசிக்காரர்களின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறு பிரயாணம் ஏற்படும். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையில் பொறுப்புடன் பதவி உயர்வு வந்து சேரும். ஒரு சில மேஷராசிக்காரர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் மேஷராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாளாக இருக்கின்றது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாள். ராசியில குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் கேது, 9ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற மிக சிறந்த கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் ரிஷபராசிக்கு இன்று மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடும். நீண்ட நாளைய ஆசையான வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். அதற்கேற்றபடி வருமானமும் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணிபுரியும் அலுவலகத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற வகையில் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிகச்சிறந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள் எதுவும் தொடங்க வேண்டாம். பண விஷயத்தில் மிக அதிக கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுக்களை பேச வேண்டாம். பயணம் மேற்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடகம். கடக ராசிக்கு மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற வகையில் நன்மைகள் அதிகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல இடத்தில் இருப்பதால் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி அடையும். அதிக சந்தோஷமாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். வருமானம் சிறப்பாக இருக்கும். சுய தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிக உற்சாகமான மகிழ்ச்சியான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சிம்ம ராசிக்கு இன்று மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். எடுத்த காரியத்தில் சுலபமாக ஜெயித்து காட்டுவீர்கள். வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம். வீடு, நிலம், தோட்டம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. கன்னி. கன்னி ராசிக்கு இந்த நாள் சந்தோஷமான உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள்.
ராசியில் சூரியன் கேது, 2ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரகங்கள் அமைந்துள்ளது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு என்பதால் கன்னிராசிக்காரர்கள் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும். பண வரவு அதிகமாக இருக்கும். செய்யும் தொழிலில் மிக அதிக லாபம் ஏற்படக்கூடும். வேலை பார்க்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணி இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் இந்த நாள் கன்னிராசிக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு சிறப்பான மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். ராசியில சுக்கிரன் புதன், 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் துலாம் ராசிக்காரர்களின் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். தேவைக்கேற்ற பணம் தேவையான நேரத்தில் கிடைக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றமும் மதிப்பும் உருவாகக்கூடிய நாள். திருமணமாகி குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே துலாம் ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் உருவாகக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சூரியன் கேது என்ற வகையில் நன்மை அளிக்கும் கிரகங்கள் மிக சிறப்பான இடத்தில் இருப்பதால் விருச்சிகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். தொழில் தடை விலகி முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் மதிப்பும் மரியாதையுடன் பதவி உயர்வு வந்து சேரும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும். ஆகையால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன் கேது, 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் என்ற வகையில் கிரகங்கள் அமைந்துள்ளதால் தனுசு ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நல்ல நாள். உடன் பிறந்தோர் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி வெற்றி உங்கள் வசமாகும். நல்ல தொழில் முன்னேற்றம் உருவாகும். மேலும் பண வரவு சிறப்பாக இருக்கும். திடீர் பயணம் மூலம் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகும். வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்புள்ளது என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சந்திரன், 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் சூரியன் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன். இது ஒரு நல்ல கிரக அமைப்பு என்பதால் மகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் மகராசிக்காரர்களுக்கு வேலையில் நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படும் என்ற வகையில் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இனிய நாள். கும்ப ராசிக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய உற்சாகமான நாள் இன்றைய நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் கும்பராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. திரும்பி வராது என்று கொடுத்த வாராக்கடன் திரும்ப வசூலாகும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் இனிமையான நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய நல்ல நாள். மீனராசிக்காரர்கள் உற்சாகமாக இருப்பார்கள். ராசியில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன் கேது, 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற நல்ல கிரக அமைப்பு
ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் பயன் பெறுவார்கள். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே சமயம் அதற்கான பண வரவும் மிக சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மீனராசிக்காரர்கள் மிக அதிக சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற வகையில் இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.